கன்னிராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா கடந்த மாதம் வந்து ஏப்ரல் மாதத்துல ஃபினான்ஷியலி நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க, அலைஞ்சிருப்பாங்க. சில வாட்டி வந்து அவசரப்பட்டு பேசிட்டு மாட்டிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள்ன்றது வரும். ஸோ அதனால வந்து உங்க லக்கு மாறக்கூடிய டைம் பீரியடுங்க கன்னிராசிக்காரங்களுக்கு. தொழில் வீட்டுல சுக்கிரன் இருக்கும் போது ரொம்ப நல்லது செஞ்சு தருவாரு. எதுக்குன்னா ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி. முதல்ல நீங்க கொடுத்துட்டு இருக்கிற ஆதரவுக்கு மிக நன்றி. என்னோட தமிழ்ல வந்து தவறுகளு தடுமாற்றங்களும் இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. இந்த வாட்டி நம்ம இந்த 2026ஆம் ஆண்டு மே மாத பலன்கள் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த மே மாதத்துல எல்லா ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது, எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது, எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த இடத்துக்கு வந்து டிரான்சிட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். மாத ஆரம்பத்துல நம்ம பார்த்தோம்னா மேஷத்துல சூரியன் மற்றும் புதன் இணைந்து இருக்காங்க, ரிஷபத்துல சுக்கிரன் இருக்காரு, மிதுனத்துல வந்து குரு இருக்காங்க, சிம்மத்துல வந்து கேது இருக்காங்க, கும்பத்துல வந்து ராகு இருக்காங்க, மீனத்துல வந்து செவ்வாய் மற்றும் சனி பகவான் இணைந்து இருக்காங்க. இப்போ இந்த மாதம் 11ஆம் தேதி பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து மீன ராசியை விட்டுட்டு மேஷ ராசிக்கு வர போறாரு. அங்க சூரியன் புதன் கூட இணைந்து இருக்க போறாரு. அப்படியே இந்த மாதம் 14ஆம் தேதி பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரன் ரிஷபத்தை விட்டுட்டு மிதுனத்துக்கு போக போறாரு. 15ஆம் தேதி புதன் மேஷ ராசியை விட்டுட்டு வந்து ரிஷப ராசிக்கு போக போறாரு. அப்படியே 16ஆம் தேதி சூரியன் மேஷ ராசியை விட்டுட்டு வந்து ரிஷப ராசிக்கு போயிட்டு அங்க புதனுடன் இணைந்து இருப்பாரு. இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ். இப்போ இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கு மே மாதம் 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். கன்னி ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா கடந்த மாதம் வந்து ஏப்ரல் மாதத்துல ஃபினான்ஷியலி நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க, அலைஞ்சிருப்பாங்க. ஆனா இப்ப வந்து 2ஆம் வீட்டதிபதியான சுக்கிரன், தனபாவாதிபதி சுக்கிரன் வந்து 9ஆம் வீட்டுக்கு வந்து 9ஆம் வீட்டுல சொந்த வீட்டுல இருக்க போறாரு. சோ ஃபினான்ஷியலி வந்து ஒரு ரிலீஃப் டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ஏன்னா தனபாவாதிபதி சொந்த வீட்டுல இருக்கும் போது வந்து தன வகையில பண வகையில நல்லது பண்ணி தருவாரு. முக்கியமா வந்து வெளிநாட்டு பர்சன்ஸ் இல்லாட்டி நமக்கு என்ஆர்ஐஸோ இல்லாட்டி நம்ம கல்ச்சருக்கு சார்ந்தாத ஒரு சில பர்சன்ஸ் மூலமாவோ நல்லது நடக்கிறதுக்கு ஃபினான்ஷியல் பெனிஃபிட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கன்னி ராசிக்காரங்களுக்கு. பட் கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த மாதம் ராசிநாதரான புதன் எங்கே உட்கார்ந்துருக்காரு, 8ஆம் வீட்டுல உட்கார்ந்துருக்காரு. 8ஆம் வீடு வந்து சடன் எமர்ஜென்சிஸ்க்கு சம்பந்தப்பட்ட பிளேஸ். சோ கொஞ்சம் ஹெல்த் வகையில வந்து கன்னி ராசிக்காரங்க ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படியே சில வாட்டி வந்து அவசரப்பட்டு பேசிட்டு மாட்டிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள்ன்றது வரும். சோ அதனால வந்து கொஞ்சம் கன்னி ராசிக்காரங்களுக்கு தொழில் செய்யற இடத்துல வந்து அவமானங்களோ இல்லாட்டி ஃபேமிலி லைஃப்ல அவமானங்களோ இல்ல சுத்தி இருக்கிற இடத்துல வந்து சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸோ வர்றதுக்கு வாய்ப்புண்டு, இல்ல ஹெல்த் வைஸ் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. இந்த 2 விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கன்னி ராசிக்காரங்க கவனமா இருந்துக்கணும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே அஷ்டமத்துல வந்து செவ்வாய் கன்னி ராசிக்காரங்களுக்கு அஷ்டம செவ்வாய் 11ஆம் தேதிக்கு அப்புறமா வர போறாரு. என்ன செய்வாரு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சில வாட்டி அடிபடுறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஏன்னா அஷ்டமம் ஆக்சிடென்ட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட விஷயம். சோ அதனால பயங்கரமா பெருசா ஆக்சிடென்ட்ஸ் ஒண்ணுமே உங்களுக்கு நடக்காது, பயந்துட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பொதுவாவே உங்களுக்கு கோச்சாரப்படி நல்ல டைம் பீரியட் தான் நடந்துட்டு இருக்குது கன்னி ராசிக்காரங்களுக்கு. ஆக்சிடென்ட் என்னன்னா எங்கேயோ வந்து நம்ம வெங்காயமோ வெட்டிட்டு இருப்போம், நம்ம வீட்டுல வந்து காய்கறி வெட்டிட்டு இருப்போம்,
சின்னதா கீறல் பட்டிருக்கும் நமக்கு விரல்ல வந்து, அந்த மாதிரி அது ஒரு அடிபடுறதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள், கொஞ்சம் சின்னதா மெடிகேஷன் எடுக்கிறதுக்கு, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு, கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு ஜுரத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படியே அஷ்டமம் செவ்வாய் வந்து ஹீட்டுக்கு சம்பந்தப்பட்ட பிளானட் இல்லையா, அஷ்டமத்துல வந்திருக்காரு இல்லையா. சோ கொஞ்சம் சில பேருக்கு எஸ்பெஷல்லி இந்த சம்மர்ல வந்து அனல் காற்று அடிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. சோ ஹீட்டுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்து தூரமா இருந்தா ரொம்ப நல்லது இந்த கன்னி ராசிக்காரங்க. இப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து மாதம் முழுக்க இப்படியே இருக்கும் ஆனா கிடையாது. எதுக்கன்னா உங்களுக்கு வந்து பினான்சியலி நல்லா இருக்குது, பினான்சியலி சேவ் ஆயிடுவீங்க. ஆனா ராசிநாதர் 8ல இருந்ததுனாலதான் ஹெல்த் வைஸ் பிரச்சனை. இப்போ ராசிநாதர் வந்து 15ஆம் தேதிக்கு அப்புறமா 9ஆம் வீட்டுக்கு வருவார். அவரு சூப்பரா இருக்கும். ஏன்னா 9ஆம் வீடு லக்குக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். ராசிநாதரே வந்து லக்கு ஹவுஸ்ல உட்காரும் போது உங்க லக்கு மாறக்கூடிய டைம் பீரியடுங்க கன்னி ராசிக்காரங்களுக்கு. முக்கியமா இந்த குரு பெயர் சொன்னு ஜூன் 2ஆம் தேதி நடக்க போகுது. 15ஆம் தேதிக்கு அப்புறமா வந்து ராசிநாதர் 9ஆம் வீட்டுல வரப்போறாரு. சோ தலையெழுத்து மாறக்கூடிய டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. உங்களுக்கு அந்த குரு பெயர்ச்சியோட ரிசல்ட் வந்து ஒரு 2 வீக்ஸுக்கு முன்னாலேயே உங்களுக்கு காமிக்க ஆரம்பிச்சிடும் கன்னி ராசிக்காரங்களுக்கு. லக்கு மாறக்கூடிய டைம் பீரியட். நிறைய பேருக்கு வந்து லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ் பண்றதுக்கான வாய்ப்பு பண்றது இருக்கும் இந்த டைம் பீரியட்ல. ஒர்க் மூலமா ஆகலாம், இல்லாட்டி வந்து சில பேர் ட்ரிப்பு போறதுக்கு ஆகலாம். அப்படியே 9ல புதன் இருந்தாக்க வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. யாரா இருந்தாலும் வந்து வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த டைம் பீரியட் வந்து ரொம்ப நல்ல டைம் பீரியட். இல்ல வடநாட்டுக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியட். மேல் படிப்பு படிக்கிறதுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே உங்களுக்கு 12ஆம் வீட்டு அதிபதியான சூரியனும் வந்து புதனோட சேர்க்கையில இருப்பாரு 9ஆம் வீட்டுல. எப்போ 16ஆம் தேதிக்கு அப்புறமா. இது மூலமா பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வெளிநாட்டுக்கு அதிபதி அவர் சூரியன் வந்து உங்க ராசிப்படி அவர் வந்து 9ஆம் வீட்டுல வந்தாக்க வந்து வெளிநாடு வாய்ப்பு பண்றது நிறைய அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சொல்லிட்டு சொல்லலாங்க. வெளிநாட்டுக்கு லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். சில பேர் வந்து ட்ரிப் மூலமா போவாங்க, சில பேர் வந்து வெளிநாட்டு மேல் படிப்பு மூலமா போறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ஃபாதர் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் பண்றது பெட்டர் ஆகும் இந்த டைம் பீரியட்ல சொல்லிட்டு சொல்லலாங்க கன்னி ராசிக்காரங்களுக்கு. அப்படியே கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த 9ஆம் வீட்டுல இருக்கிற சுக்கிரன் வந்து 14ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களோட 10ஆம் வீட்டுக்கு வருவாரு. 10ஆம் வீடு பாத்தீங்கன்னா தொழில் வீடுங்க. தொழில் வீட்டுல சுக்கிரன் இருக்கும் போது ரொம்ப நல்லது செஞ்சு தருவாரு. எதுக்குன்னா முக்கியமா வந்து குரு சுக்கிரனோட சேர்க்கை இங்க அமைய போகுது. குரு சுக்கிரனோட சேர்க்கையே வந்து ரொம்ப ரொம்ப சுப சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. ஜாதகத்துல வந்து குரு சுக்கிரனோட சேர்க்கைன்றது அவ்வளவு நல்லது. அதுவும் தொழில் வீட்டுல வேற வரும்போது வந்து சூப்பரான ரிசல்ட்ஸ் தருவாங்க. முக்கியமா வந்து சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல ரொம்ப நல்ல வாய்ப்பு பண்றது அமைஞ்சிருங்க கன்னி ராசிக்காரங்களுக்கு. அப்படியே குரு சுக்கிரனோட சேர்க்கை இருக்கும் போது 10ல இந்த ஹோம் டெக்கரேஷன், கிரியேட்டிவிட்டி ரிலேட்டடா ஒர்க் பண்றவங்க, ஹோம் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் ஆகலாம், இல்லாட்டி வந்து இந்த ஃபீமேல்ஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி பண்றவங்களுக்கு, பியூட்டிஷியன்ஸ்க்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. சுக்கிரன் சார்ந்த ஒர்க் பண்றவங்களுக்கு, அப்படியே பெண்கள் சார்ந்த ஒர்க் பண்றவங்களுக்கு ரொம்ப நல்லது. கிரியேட்டிவிட்டி ரிலேட்டட் ஒர்க்ஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க இந்த டைம் பீரியட். இந்த டைம் பீரியட் வந்து நீங்க வேலையில வந்து கன்னி ராசிக்காரங்க ஒரு கலக்க போறீங்கன்னு தான் சொல்லணும். ஆனா பிரச்சனை எப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த 15ஆம் தேதி வரைக்கும் வந்து ராசிநாதர் வந்து 8ஆம் வீட்டுல இருக்கிறதுனால ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அஷ்டமத்துல செவ்வாய் இருக்கிறதுனால அதுவும் இந்த சூடுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உஷ்ணத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே உங்களுக்கு வந்து இந்த 10ஆம் வீடு தொழில் வீட்டதிபதி புதன் வந்து 9ல இருக்காங்க. தொழில் மூலமா வந்து லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைன்றது அமையும்
தெரியும் உங்களுக்கு. லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ்னா ஃபார் சப்போஸ் சென்னையில நீங்க வேலை பாக்குறீங்க, பெங்களூர்ல ஒரு பெட்டர் ஜாப் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரியான விஷயங்கள், அப்படியே வெளிநாடு ஒரு வடநாடு பூனே, மும்பை இந்த மாதிரி இடத்துல வந்து நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைப்பதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. உங்களுக்கு வந்து கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வந்து கொஞ்சம் பெட்டரான ரிசல்ட்ஸ், பெஸ்டான ரிசல்ட்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். எஸ்பெஷலி 15ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து என்னன்னா கொஞ்சம் 12ஆம் வீட்டுல உங்களுக்கு கேது இருக்கிறதுனால, 12ஆம் வீடு வந்து தூக்கத்துக்கு சம்பந்தப்பட்ட வீடா இருக்கிறதுனால தூக்கம் மட்டும் கன்னி ராசிக்காரங்களுக்கு ரொம்ப பிரச்சனைன்றது இருக்கும். ஒண்ணு சீக்கிரமா தூங்க முடியாது, இல்ல சீக்கிரமா தூங்கிட்டாலுமே வந்து ரொம்ப காலையில வந்து எந்திரிக்க வேண்டி இருக்கும். 4-5 ஹவர்ஸ் கூட ஸ்லீப் இருக்காது அன்ற மாதிரி டைம் பீரியடுங்க. கொஞ்சம் அது மட்டும் கன்னி ராசிக்காரங்க பாத்துக்கிட்டு போனா பெஸ்ட். இப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்துக்கான ரெமிடி என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்துல வந்து ராசிநாதர் 8ஆம் வீட்டுல இருக்கிறதுனால சங்கடஹர விநாயக ஸ்தோத்திரம் ஒன்னு படிச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. அப்படியே ஹெல்த் ரிலேட்டடா வந்து ஆதித்ய ஹிருதயம் ஒன்னு படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இது இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கான பலன். மத்தபடி கன்னி ராசிக்காரங்களுக்கு எல்லா விதமான நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து. ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு சின்ன அறிவிப்பு. இந்த மாதிரியான பெயர்ச்சி பலன்களு, மாத பலன்களு தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே காமெண்ட் செஷன்ல வந்து உங்களோட கருத்துக்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்க. நன்றி.